So guys, இன்னைக்கான வீடியோ அதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தோட லாஸ்ட் வீடியோ நண்பர்களே ரொம்ப கவலையா இருக்கு. இப்பதான் வீடியோ போட ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 1 year முடிஞ்சு போச்சு. 2025 முடிஞ்சு போச்சு. எப்படி போச்சுன்னு தெரியல. 2025 செம ஸ்பீடா போயிட்டு. ஆனா thank you so much for this fantastic year guys. இதே மாதிரி அடுத்த 2026லயும் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். இன்னைக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்க இதே நாள் வந்து கிறிஸ்மஸ் நண்பர்களே. இங்க பாருங்க 25th டிசம்பர். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது கிறிஸ்மஸ்லாம் முடிஞ்சிரும். ஆனா நியூ இயர் வந்து எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் கைஸ். நியூ இயர் அன்னைக்கு பார்த்துருக்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் கைஸ். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இவ்வளவு நாள் ஒரு மாசம் சால்ட் வாட்டரே வச்சு அங்கேயே வரவே இல்லை நம்ம இந்த வீட்டுக்கு. ஃபுல்லாவே சால்ட் வாட்டர்னு அங்கேயே சுத்திட்டு இருந்தோம் நண்பர்களே. எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல இங்க இருக்கிற மீன் எல்லாத்தையும் வித்துறியா இல்ல இருக்கா உன்ட்டு, என்ன ஆச்சு? டிராகனுக்கு தான் மெயின் அத்தனை பேரும் என்னாச்சு டிராகன், நருட்டோ, தங்கமணி, நம்ம பழைய பிரானா எல்லாத்தையும் நீ பார்க்க போறோம் கைஸ். நிறைய வேலை இருக்கு. ஆமா, நிறைய வேலையும் இருக்கு. அந்த ஷார்க் டேங்க் இருக்குல்ல, அந்த ஷார்க் டேங்க்ல இவ்வளவு பெரிய ஷார்க் எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம அதை வெளியே காமிக்கவே முடியல. உள்ள என்ன இருக்குன்னே தெரியல. அதை ரெடி பண்ண போறோம். இன்னைக்கு ஃபுல்லா பெயிண்ட் அடிக்க போறோம். நம்ம கைஸ் அந்த டேங்க்ல ஃபுல்லாவுமே நம்ம சூப்பரா பெயிண்ட் அடிச்சு, நம்ம சால்ட் வாட்டருக்கு அடிச்ச மாதிரி ப்ளூ கலர் பெயிண்ட். ஆமா, உள்ள ப்ளூ கலர் பளிச்சு மீன்லாம் தெரியுற மாதிரி ப்ளூ கலர் அடிச்சு நம்ம அந்த ஃபிஷ் எல்லாமே வெளியில எடுத்துட்டு புதுசா நம்ம ஆட் பண்ண போறோம். அப்புறம் நீங்க கேட்ட அந்த மீன்கள் எல்லாத்தையும் நம்ம மான்ஸ்டர்ஸ், நம்ம ட்ரிபிள் மான்ஸ்டர்ஸ், ஃபேமஸான நம்ம தங்கமணி, டிராகன், ராக்கி எல்லாரையும் பார்க்கலாம். கைஸ் நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த டேங்க் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த டேங்கை நம்ம ஓபன் பண்ணி பார்க்க போறோம் கைஸ். உள்ள என்னென்ன மான்ஸ்டர் ஃபிஷ் எல்லாம் இருக்கு, எப்படி இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. நண்பர்களே, புத்தாண்டு அதுமா பழசெல்லாம் தூக்கி போட்டு புதுசா மாத்தணுமா? அப்படிதானே? அதுக்கு தானே புத்தாண்டு கொண்டாடுறாங்க. அதுக்குதான் ஒவ்வொரு வருஷமும் நம்ம மனசுல இருக்க பழைய கவலைகள் எல்லாம் தூர போட்டுட்டு புதுசா நம்ம ரீஃப்ரெஷ் ஆகிறதுக்கான இயர் தான். இந்த பாலடைஞ்சு போன டேங்கை இப்ப தூக்கி போட்டு நம்ம புதுசா மாத்த போறோம் நண்பர்கள். தூக்கி போட போறது இல்ல, இருக்கிறதே அப்படியே நம்ம பெயிண்ட் அடிச்சு பலன்னு மாத்த போறோம். பழசு புதுசா எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம். இந்த வருஷத்தோட கடைசி சூரிய ஒளி மூஞ்சில படுது நண்பர்களே. அதுதானே கடைசியா இன்னும் நாள் இருக்கு. இந்த வீடியோல கடைசி தானே? ஆமா, கடைசி சூரியன் பாத்துருங்க கைஸ். கடைசி சூரியன் அடுத்த வருஷம் வருவாருன்னு வர தெரியல கைஸ். கிறிஸ்மஸ் பாருங்க, கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாச்சு. உங்களுக்கு பெருசா தானே இருக்கு, காட்டுங்க கிறிஸ்மஸ் தாத்தா நண்பர்களே. நீங்க தொட்டு பாருங்க ப்ரோ. நீங்க இதுவரைக்கும் தொட்டதே இல்ல. சாக்கெல்லாம் அடிக்காது. சீரியஸ், கையை உள்ள போட்டு ஒரு தொட்டு பாருங்க. சும்மா தொட்டாலாம் அடிக்காது, டைட்டா பிடிச்சாதான் அடிக்கும். 2025ஆம் ஆண்டு கடைசியா வாங்கின சாக்கு எப்படி இருக்கு? மறக்காது ப்ரோ நீ வாழ்க்கை ஃபுல்லா. அப்படி இருக்கா, கிர்ன்னு இருக்கா, சும்மா கிர்ன்னு. ஆமா, பின்ன ஃபன்னா சும்மாவா சொல்லிட்டு இருக்கேன் நண்பர்கள். அந்த வீடியோ போட்டதுல இருந்து சும்மா தானே போட்டுட்டு இருக்கேன். உண்மையிலே சாக்கு அடிக்குமா அடிக்காதா இவ்வளவு நாள் கேட்டு கடைசி இப்ப ட்ரை பண்ணி பார்த்து ஒரு வழியா வாங்கிட்டாரு. பெருசா வளர்ந்துன்னா சித்திரம் நாளு. ஆமா, எப்படின்னா இப்ப இந்த சைஸ்ல இருக்கா, அப்ப எத்தனையோ வாட்ஸ் அடிக்குமோ. பெருசா வளர வாட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். கைஸ் 10 வருஷமா திறக்காத டேங்கை ஓபன் பண்ண போறோம் கைஸ். ஒயிட் ஷார்க்கு மட்டும் பளிச்சுன்னு தெரியுது. எப்படி ஒரு நல்ல டேங்க் தெரியுமா? கலக்கிட்டு ஒரு மாதிரி ஷார்க் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு கைஸ். இவ்வளவு பெருசா நண்பர்களே. இங்க பாருங்க, இவ்வளவு பெரிய ஷார்க் எல்லாம் உள்ள இருக்கு. ஷார்க் பெருசா வளர்ந்துருக்கு கைஸ். ஒன்னே இவ்வளவு பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒயிட் கலர், ஒயிட் கூட 2 பிளாக்கும் இருக்கு பெருசா. தண்ணி நல்லா தான் இருந்து கலக்கிட்டீங்க பாருங்க. இப்பதான் மீன் கலக்கிட்டு, மீன் நம்ம பாத்துருவோம்னு நினைச்சிட்டு மொத்த டஸ்டையும் எடுத்து கலக்கி அதுக்கு உள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்கு கைஸ். இதே வேலையை போச்சு. ஏன்னா ஃபுல்லா மூடியே போட்டோம்னா மீனுக்கு வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகும். அது நம்ம திறந்தே போட்டோம்னா அதுக்கு டிப்ரெஷன் ஆகாது, ஏன்னா பழகிரும். வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா டிப்ரெஷன் ஆகல நண்பர்கள். நமக்கு அப்படிதான், எவ்வளவு தூரம் வெளியே போறோமோ அவ்வளவு தூரம் டிப்ரெஷனே இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்க டிப்ரெஷன் ஆயிரும். அதனால உங்களுக்கு டிப்ரெஷனா இருக்குன்னா வெளியில போங்க, 4 பேர் கூட பேச. மீன் எப்படி டேங்க்ல இருந்து வெளியே போவோம், செத்துல போவோம். மீனை வந்து நம்ம அடிக்கடி ஓபன் பண்ணி நம்ம பேசணும். மீன் கூட நம்ம பேசணும். ஃபுட் கையில அப்படி ஃபீட் பண்ணணும். அண்டர் ஃப்ளோ திறந்து விட போறோம் பாருங்க. திறந்து விட்டா தான் நிறைய தண்ணி போகும். நீ வந்ததுல இருந்தே பல்ப் வாங்கிட்டு ப்ரோ குத்தி விடுங்க ப்ரோ, கம்மியா வருது. விரல் போவாது, இவ்வளவு நீளம் தான் இருக்கு. போடுங்க பாரு உள்ள. பார்த்து மீனை குத்திராத. கம்பு மாட்டிக்கல இழுக்கணுமா? எனக்கு அப்படியே சாருக்கு வாயில மாட்டிட்டு போற கம்பு என்னத்த வாங்க. நீங்க தான் இழுத்த வந்துட்டு போச்சு. இப்பதான் சாருக்கு வந்து எங்கள் அண்ணன் கருமை நிற கண்ணன், சிந்தனை சிற்பி, சைனேடு குப்பி. ஏன் ஏதோ வந்து இடிச்சிட்டு போச்சு கையில. இங்க பாருங்க, நம்ம சாருக்கு வாயில மாட்டிட்டு இருந்த கம்பு புடிங்கி எடுத்துட்டாரு வினோத் ப்ரோ. எதா இருந்தாலும் எடுத்துருவோம் கைஸ். கைஸ் ஷார்க் எல்லாத்தையும் பிடிச்சி இதுல தான் போட போறோம். ஏன்னா நம்ம பெயிண்ட் அடிச்சு காயறதுக்கு டைம் ஆகும்ல, அது வரைக்கும் எல்லா ஷார்க்கையும் பிடிச்சி நம்ம இந்த ட்ரம்முக்குள்ள தான் போட்டு வைக்க போறோம். கைஸ் இப்பதான் டேங்க்ல இருக்க மொத்த மீன் அப்படியே ஜம்முன்னு தெரியுது. இன்னும் ஒரு நிமிஷத்துல மீன்பிடி திருவிழா ஆரம்பிக்க போகுது. மீன்பிடிக்க வந்திருக்காரு பாருங்க நம்ம பாடி பில்டர். இறங்கில பிடிக்கணும். மீன்பிடி திருவிழா நீங்க ஒரு நிமிஷத்துல 10 மீன் பிடிச்சா அவங்களுக்கு 10,000 தரேன். அப்ப இன்னொரு அரிப்பு அழகா இருக்கும். கையை வச்சுதான் பிடிக்கணும், வலை வச்சு பிடிக்க கூடாது. கை வச்சு
பிடிச்சாதான் 10,000 கொடுக்க முடியும். சும்மா கொடுத்த கொடுக்க. ஷார்க்கெல்லாம் பண்ண டேமேஜ் ஆயிரோட இல்ல வலையில. ஆமா, வலையில வச்சு பிடிச்சா ஷார்க்கு அடிபட்டுரும். கை வச்சு பிடிச்சா ஒன்றும் ஆகாது. பிடிக்க ஆரம்பிக்கலாமா? காய்ஸ் மீன்பிடி திருவிழா இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பம். பாடி கை வச்சு பிடிச்சா 10,000 ரூபாய், வலைய வச்சு பிடிச்சா 5,000 ரூபாய். அப்படிலாம் இல்ல, வலைய வச்சு குழந்தையும் பிடிக்கும். நீங்க கை வச்சு பிடிங்க. ஆனா எப்படின்னா ஒரு நிமிஷத்துல 10 மீன் பிடிக்கணும். சேஃபா பிடிச்சிட்டு இருக்கணும். கைஸ் டைம் ஸ்டார்ட்ஸ். ரெடியா? நீங்க இப்பலாம் நில்லுங்க. ரன்னிங் ரேஸ் போய் இப்பலாம் நிப்பாதல்ல, அந்த மாதிரி நில்லுங்க. இப்படி பிடிக்க ரெடியா இருக்கு. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்படி அப்படி பிடிக்கிறது. ஒரு செகண்ட் பிடிக்கணும். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஸ்டார்ட் ஆயிட்டு ப்ரோ. புடி அண்ணா போகுது. புடி 2 செகண்ட் முடிஞ்சு இல்லையா? மீனுக்கு வாழை பிடிக்கும். ஓ, இன்னும் 55 செகண்ட் தான் இருக்கு. தூக்கு. ஒயிட் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது உனக்கு. 10 செகண்ட் முடிஞ்சிருச்சு गाइस. எப்படி பிடிப்பே? 45 செகண்ட் தான் இருக்கு. பெரிய மீனுக்கு நிறைய டைம் வேணும் bro. இவராக ஒரு நிமிஷத்துல 10 மீன் பிடிக்கிறாரு. ஒத்த மீனே பிடிங்க ப்ரோ. 30 செகண்ட் முடிஞ்சு गाइस. வாலே வச்சு பிடிக்க கூடாது. அது ரூல்ஸ், நோ ரூல். தரையில கிடந்தாலே இத பிடிக்கிறது கஷ்டம். 36 செகண்ட். பாடி பில்டர் என்னென்ன டயலாக் விட்டாரு தெரியுமா? கேமரா ஆஃப்ல இருக்கும்போது. காய்ஸ் கிட்டத்தட்ட நெருக்கிட்ட மீன். பிடிச்சிட்டான். அந்த கழுத்து காதுகிட்ட இருக்க முள்ளு குத்து மண்டையில. இங்க பாருங்க, பேசாதீங்க, சொல்லுங்க, செய்யுங்க. வெறும் 10 செகண்ட் தான் இருக்கு. டக்குன்னு ப்ரோ ஒண்ணு கூட பிடிக்கலன்னா கேவலம். பாட்டு பாடி பில்டர்னு கமெண்ட் போடுங்க நண்பர்களே. பாட்டு பாடி பில்டர் அவ்வளவுதான். கமெண்ட் போட ஆரம்பிச்சிருங்க, டைப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. முடிஞ்சு டைம் முடிஞ்சு. 1 நிமிஷம் அவ்வளவுதான். வெளிய வாங்க. 1 நிமிஷத்துல ஒரு மீன் கூட பிடிக்கல. ஃபெயில் ஆயிட்டா. அடுத்து கபிஸ் போறோம். சேலஞ்ச் ட்ரை பண்றியா? சேலஞ்சுக்கு 1 நிமிஷத்துல ஒரு மீன். காது கிட்ட இவ்வளவு நீளத்துக்கு முள்ளு இருக்கு. என்ன 10,000 சேலஞ்ச் அப்படிதான் ப்ரோ இருக்கும். 10,000 ரூபாய். சும்மா 10,000 சேலஞ்ச் ட்ரை பண்ணி. ஃபெயில் ஆயிட்டா கீர்னா கூட என்ன தையல் போட்டுக்கலாம். உண்மையிலே தெரியல, ஃபேக் கிடையாது. நீதான் ஆமா, நீ எப்படி பிடிக்க மாட்டே, அதனால தர வேண்டாம்ல. பிடிச்சிட்டு கேளு நீ. ஆமா பிடிச்சிட்டு கேளு. நீ வீடியோ போடு. गाइस நம்ம பாடி பில்டர் வந்து தோல்வியை வந்து ஒத்துக்கிட்டாரு. இல்ல எந்த மீனாலும் பிடிக்கலாம். எந்த மீன்னாலும் பிடிக்கலாம். தொட்டிக்குள்ள இருக்க மீன். தொட்டிக்குள்ள இருக்க மீன் பிடிக்கலாம். गाइस அதனால இப்ப புதுசா ஒரு காம்படிட்டர், என்ன காம்படிட்டர் எப்படி சொல்லுவோம் நம்ம? விளையாட்டு வீரரா? அது எப்படி சொல்லுவோம்? வீராங்கனை. வீராங்கனை தோல்வி அடைந்து விட்டார். இப்ப வீரர் வந்திருக்காரு. சரி, ஓகேயா? மீன் பிடிச்சாதான் வீரர், இல்லன்னா வீராங்கனை. இல்லன்னா வீராங்கனை கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஒரு மீனை பிடிப்பேன், வீராங்கனை தாக்க மாட்டேன். இவருக்கு வந்து என்ன சேலஞ்ச் அப்படின்னா 1 நிமிஷம் டைம். 1 நிமிஷம் டைம்ல ஒரு மீன் பிடிச்சாருன்னா 1000 ரூபாய் கொடுக்க போறோம். 1000 ரூபாய். கபீஸ் இங்க பாரு. வலை வச்சு இல்ல, கை வச்சு. இது சொல்லவே இல்ல ரூல்ஸ். நான் இப்பதான் வந்தேன். இல்ல நீ பாத்துக்க. ஏதாவது ஒரு மீன் டார்கெட் பண்ணி அத மட்டும் உள்ள இறங்கலாமா? உள்ளலாம் இறங்க கூடாது. இது எத்தவே தெரியாது. இறங்கு. இப்படி நில்லு. இறங்கிட்டு ஒண்ணும் இல்ல. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ். இல்ல வார்ம் அப் பண்ணி. இத 1 மீட்டர் டார்கெட்னா ஒரு மீன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ். இல்ல டேய் வெயிட் பண்ணு. பயமா இருக்கா? இனி இதை விட பயங்கரமா இருக்கும். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். गाइस டைமர் ஆன் பண்ணி தூக்குது. அந்த முக்கில ஜெயின்ட்க்கு வர மீன் இருக்கு. அத பிடி. அது ஈஸியா இருக்கு. அது ஓடாது ரொம்ப. கண்ணாடி போட்டுறா. அது பிடி. அந்த முக்கிலுக்கு பிடி. ஜெயின்ட்க்கு வர மீன் பிடி. அது ரொம்ப ஓடாது. டேய் அவனுக்கு கண்ணு தெரியும். 50 செகண்ட்ஸ் லெஃப்ட். 50 செகண்ட்ஸ் லெஃப்ட். கவி அந்த மீனை பிடி. ஈஸியா பிடிக்கலாம். ஷார்க்கு பிடிக்க முடியாது. வளவலன் இருக்கு. டேய் ஸ்பாட்ல 1000 ரூபாய் கபிஸே. மிஸ் பண்ணாதீங்க. அந்த முக்கில இருக்கு. ஜெயின்ட்க்கு வர மீன். அது அப்படியே அமுக்கு. மிஸ் பண்ணிராதீங்க. அப்புறம் ஷார்க்கு பிடிச்சிட்டு இருக்கான். ஷார்க்கு பிடிக்க முடியுமா? கபிஸ் ஷார்க்கு பிடிக்க கஷ்டம். அது ஜெயின்ட்க்கு வர மீன். 1000 ரூபாய் தான் செலவு. டைம் ஆயிட்டல. 20 செகண்ட் அத பேசிட்டு. அது முக்கில ஜெயின்ட்க்கு வர மீன். அது சத்தியமா பிடிச்சனா தரலாம். அப்படி சத்தியமா தரலாம். பிடிச்சனா தரலாம். கிளிப்பா. இன்னும் 12 செகண்ட் தான் இருக்கு. நீயே காங்கல ஒரு மீன். 15 செகண்ட்ஸ் லெஃப்ட். இந்த வெள்ள அண்ணா நீங்க லெஃப்ட் சைடுல நிக்கு பாரு. 12 செகண்ட்ஸ் லெஃப்ட். 10 9 8 7 6 5 4 3 அவ்வளவுதான் நண்பர்களே. இவனும் தோத்துட்டான். டேய் தோத்தா யாரு? வீராங்கனை. ஆமா. வருஷத்தோட முடிவுல நம்ம 2 தோல். இந்த பையலுக்கு தெரியும் மசி பிடிக்க மாட்டோம்னா 1000 ரூபாய் 10,000 ரூபாய் அது சேலஞ்ச் நான் கேட்டேன். நீ அக்செப்ட் பண்றதானே பிடிக்க போனா. சரி பிடிப்போம். திரும்ப நீங்களா? எத்தனை சான்ஸ்? ஒரே ஒரு கவிதை. ஃபைனல். சரி ஓகே गाइस. ரெண்டு. ஆனா நீ அந்த சைடு பாத்துக்க. யாரு பிடிச்சாலும் சரி. அந்த ஜெயின்ட் ஆனா ரேட் பாதி கம்மியாயிரும். 500 ரூபாய் தான். சரி போ. கவி. ஆளுக்கு 500 ரூபாய். ஆளுக்கு 500 ரூபாய் இல்ல. யார் பிடிச்சாலும் ஓடவே செய்யாது. அப்படியே நீங்க குழந்தை. ஓய் bro, நம்ம அட்வைஸ் கொடுத்து பிடிக்க வைக்க பாக்குறேன். ஏமாத்த கூடாது. 500 ரூபாய். சத்தியமா இது ஸ்பாட்ல தெரியாது. கலங்கிட்டு தான். பாரு 1 நிமிஷம் தான் டைம். 2 பேரும் பிடிக்கலாம் நண்பர்களே. இவங்க வந்து பாவம் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாங்களா, அதனால கடைசியா ஒரு சான்ஸ், சின்ன சான்ஸ். 30 செகண்ட் தான் டைம். ஒரு நிமிஷம். 500 ரூபாய் தாரதுக்கு பயந்து. சரி ஓகே, நான் பயர்ல இல்ல. ஒரு நிமிஷம் டைம். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். என்ன ஒரே அமைதியா இருக்கு? கவி பிடிக்கிற மாதிரி தெரியல. கலக்கிட்டு இருக்காங்க. இங்க பா. திரைக்கடல் போய்
சாருக்கு தூக்கிட்டான். சேல விட்டுருக்கு அங்க பாத்து பாத்து கையில குத்திடும். அதுக்குள்ள தூக்கிட்டான். டேய் ஒரு மீன் தூக்குனா. எத்தனை மீன் பிடிக்கிறா அந்த முக்குல நிக்குது. அந்த முக்குல தான் நிக்குது. அதனால நான் வாழ பாரு. totally unexpected friends. ஓடாதடா. ஒரு மீன் 500 ரூபா guys 30 செகண்ட் இருக்கு. 30 செகண்ட் இருக்கு. டக்குனு புடிங்கடா. 5 செகண்ட் 30 செகண்ட் இருக்கு நண்பர்களே. இதே ஒரு மீன் டார்கெட் ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க. எல்லா மீனையும் வரட்டா கிடைக்காது. 20 seconds left. 19 18 17 அப்படியே 16 முக்குல வச்சு அமுக்கு. 15 14 13 12 10 9 8 7 6 கைஸ் வெறித்தனமா பிடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும். ஒண்ணுமே கிடைக்கல. இலைய மட்டும் கிடைச்சு. இன்னும் 5 செகண்ட் இருக்கு. இலையும் குலையும் தான் கிடைச்சிட்டு இருக்கு. புடி 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 புடி. அவ்வளவுதான் டைம் ஓவர் டைம் அப் போ அவ்வளவுதான் முடிஞ்சு 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 முடிஞ்சு. அந்த மீனை நீங்க ஃபர்ஸ்ட் ஏதோ பண்ணிட்டு அது சும்மா அப்படியே இருக்கு. சும்மா அப்படி. வீராங்கனை வீரராக மாறியே தரணும். டேய் இப்போ அவன் ஒண்ணு பிடிச்சிட்டான்ல நீ என்ன பிடிச்சா அது அப்புறம் அவர் பிடிச்சது. நம்ம 250 அதுக்கு பாதி. பைசா 10 ரூபா கைஸ் போட்டியில ஜெயிச்ச வீரர்களுக்கு சும்மா பரிசு ஜெயிக்கிறீங்க தொகை. பாரு. இங்க பாரு கையை கிழிச்சிட்டு சாருக்கு கிட்ட 500 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு ரத்தம் சிந்தி உழைச்சிருக்காங்க கைஸ். இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணாங்க. சாருக்கு வந்து ரொம்ப பாய்சன், அதை யாரும் பிடிக்க கூடாது. பாய்சன்லாம் இல்ல லைட்டா ஒண்ணும் ஆகாது. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிக்கலாம். தூக்கி இவருக்கு எதுவும் ஆகலன்னா நீங்க யாரும் எல்லாரும் பிடிக்க ட்ரை பண்ணுங்க. சரி 500 ரூபாய் கிடைக்கல கிரில் சாப்பிடும்போது வழி தெரியாது. ஓகே போட்டு காட்டு ஸ்கிரீன்ல காட்டணும். நண்பர்களே 250 பேசுனே. அத அவர்ட்ட நீங்க நான் வாங்கிக்கோ. மாத்தி விட்டுறேன். சரியா காட்டும் ரவுண்டா காட்டும். நீங்களும் கஷ்டப்பட்டு பிடிச்சதுக்கு போடணும்னா இந்த இத காட்டிக்கலாம். கிட்ட காட்டுறேன். யாராவது போட்டா சரி சரி காட்டுங்க. ஓகே போடுங்க. ஒரு 1 லட்சம் போடுங்க. ஏதாவது போட்டா எனக்கு சரியா? மருத்துவ உதவிக்கு தேவைப்படும். மொத்தம் கைஸ் பாருங்க பாடி பில்டர் விவேகார். அமௌண்ட் அடி இங்க மெசேஜ் வரணும். அவ்வளவுதான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்த போட்டி வந்துட்டு இப்போ ஏதோ ஒண்ணு ஆடல அதை போடுங்க. இப்படி போடுங்க. We miss you for Merry Christmas. இப்போ இந்த ஏதோ ஒரு 500 ரூபாய் ஏமாத்தி டான்ஸ் ஏமாத்தறானா? 1000 ரூபாய் தானே சொல்லிருக்கேன். நீங்க பிடிக்கல. நான் சொல்லும்போது பிடிச்சிருந்தா சத்தியமா வந்திருப்பேன். கிரான மாட்டிட்டு வளரவே இல்லையா கைஸ். நம்ம கிரான மாட்டிட்டு கைஸ். என்ன சின்னதாயிட்டு? சீரியஸா? சாருக்கு கடிச்சு சாப்பிட்டுட்டு நண்பர்களே இங்க பாருங்க எவ்வளவு பெருசா இருந்தது. சத்தியமா சின்னதா இருக்கு. இங்க பாருங்க நண்பர்களே சைஸ் இது அது போட்ட குட்டி வளர்ந்திருக்கா இருக்கும்ல. அப்படியே தான் இருக்கும் நினைக்கிறேன். இது நம்ம பிரானா இல்ல. பிரானா குட்டி போட்டு வளர்ந்திருக்கு கைஸ். ஆமா குட்டி போட்டு குட்டி எவ்வளவு பெருசா இருக்கு. நம்ம பெருசு எவ்வளவு பெருசா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. டேய் பெருசா பிடிச்சி வித்துக்கிட்டு நம்ம கிட்ட கதைய பாரு சின்னதா இருக்குன்னு. அது வித்தது வீடியோ உங்ககிட்டயே இருக்கு. வீடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ்சேஞ்ச் பண்ண வீடியோ. எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதா? பிரானா பிரீடானது நம்ம தொட்டில தான ஃபர்ஸ்ட். ஆமா பிரானா கைஸ் பெருசா வளர்ந்து பாருங்க கைஸ் பெரிய பிரானா தொட்டில போட்டுலாம். பிரானா இல்ல இது பாக்கும் போய் சொல்லிட்டு இருக்காரு. ஜெயிலாம் பிரானா உள்ள போயிட்டு இது நல்லா இது கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்குல்ல. நம்ம அது பெருசா வளர்ந்திருக்கு. ஜெயிண்ட் கரம் இதே நண்பர்களே இங்க பாருங்க நம்ம பிரானா சைஸுக்கு நம்ம அலமேலு குட்டி இது தெரியுதா? குட்டியா வாங்கிட்டு வந்தோம். கபி வாங்கிட்டு எதை பிடிக்க சொன்னா? இதுதான் குறுக்குல இருக்க முள்ள பாரு. ஏன் இது என்ன பண்ண ஒண்ணும் பண்ணாது. அது பாவம். இங்க பாருங்க டேய் கூல் டவுன் துள்ளாத தான் ஜெயின் கௌராமி. ஆனா இப்ப குட்டி கௌராமியா தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் பெருசாயிரும். நம்ம ஜெயின் கௌராமி ரிலீஸ் பண்றோம் இப்போ. அதை பார்த்துட்டு கலர் வந்திருக்கா? கலரா இங்க பாருங்க கலர் வந்திருக்குல்ல கைஸ். ஒரு கூட்டம் சாருக்கு பாருங்க மொத்தமா சுத்திட்டு இருக்கு. ஒரு நம்ம ஒயிட்ட மட்டும் தூக்கிட்டோம். கடல்ல அப்படி கூட்டமா சுத்திட்டு இருக்க மாதிரி சுத்திட்டு இருக்கு. 1 2 3 4 5 6 7 பத்திலா இது தெரியுதா? இதுல 12 சாருக்கு இருக்கு. எவ்வளவு மீன் இருக்கு? நான் உங்களுக்கு இத தான் பிடிச்சிட்டு வந்தேன். 15 மீன் 10,000 ரூபாய் வச்சிருக்கலாம். 3 சொல்லி 12 சொல்லி. கலக்கி விடு தூக்கு. ஆமா ஒரு சாருக்கு குட்டி போட்டுருக்கு ஆமா கைஸ். சாருக்கு குட்டி போட்டுருக்கு. எங்க கிட்ட எல்லாமே குட்டி போடும் ப்ரோ. குட்டி போடாம எதுவுமே இருக்காது. நேச்சுரல் அந்த மாதிரி ராசியான தொட்டி இது. மேஜிக் டைம். மீன் கைஸ் முதுகெல்லாம் மீன் தெரியும். எதுவுமே குட்டி போடாம கஷ்டப்படுதுன்னா இங்க கொண்டு வந்து போடுங்க. குட்டி போட்டுரும். சுப்ரமணிய குட்டி போடலையா? குட்டி போடுதா பாப்பா. அது வந்து உலகத்துல யாருக்கிட்டயுமே குட்டி போடாது. ஏன்னா எல்லார்கிட்ட இருக்காது ஒண்ணா அதுகிட்ட இல்ல. கவி இந்த போடும்போது மட்டும் பாத்துக்க. அந்த முள்ளு வந்து வலையில மாட்டிடும். ஒண்ணா தூக்கு கவி. எத்தனை நேரம் பிடிக்க? அங்க டேங்க்ல கொண்டு போடு. எங்க போடணும்னு தெரியல. எங்க போடணும்னு தெரியாம பிடிச்சிருக்கான். நம்ம பெருசு இல்ல. சேஃப் கொண்டு போ. ஒவ்வொன்றும் 1 கிலோ இருக்கும் போலே. பிடிச்சதுல தான் பெருசு கபி. இன்னைக்கு கபிஸ் பயங்கரமா பிடிக்கிறானே. டேய் வலைய வச்சு பிடிக்கிறதுக்கு போட்டி வச்சு அவன் தான். வலையில தானே 10 சேர்த்து தூக்கிடு ஒரே வலையில. 100 ரூபா. சரி ஓகே ப்ரோ. ஏய் 100 ரூபா போ பிடிடா. இரு ஒரே நிமிஷம். டைம் ரெடி பண்ணட்டாமா? எவ்வளவு ரூபா? ஒரு மீனுக்கு 100 ரூபாயா? ஒரு மீன் 10 ரூபாய். ஒரு மீனுக்கு 3 10 3 ரூபா. 6 7 8 இருக்குன்னு நினைக்கிறேன். கைஸ் 7 தான் கிடக்கு. மீன் 10 ரூபாய் இதுக்காமா? 15 ரூபாய். ஒரு மீனுக்கு 10 ரூபா போகுது. நீ சொன்ன மாதிரி மொத்தமே 7 மீன் 9 மீன் இருக்கு. 9 மீன் இருக்கு. 9 இருக்கா? 90 ரூபாய். அது நீ பிடிச்சாதான் 90 ரூபாய். சரி ஒரு மீனுக்கு 12 ரூபா. 10 ரூபா டிப்ஸ். 2 ரூபா போட்டு கூட போட்டு 12 ரூபா ஒரு மீனுக்கு. நான் ஒரு யூடியூபர் சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு நிமிஷம் டைம் கொடுக்க போறேன். ஒரு நிமிஷம் டைம்ல ஒரு மீனுக்கு 15 ரூபா வச்சு அவன் எவ்வளவு மீன் பிடிக்கிறானோ அவ்வளவு மீன் அவனுக்கு இல்ல மீன் இல்ல ரூபா மட்டும் தான் அவனுக்கு. அவனுக்கு ஒரு மீன் 15 ரூபா வச்சு கொடுத்துடலாம். ஆமா ஒரு மீனுக்கு 15 ரூபா வச்சு கொடுத்துடலாம். அப்படி அந்த ஒரு நிமிஷத்துல பிடிக்கலனா ஒரு நிமிஷத்துல பிடிக்கலன்னா அவன் 10 ஷார்க் நமக்கு வாங்கி தரணும். எப்படி? சரி வாங்கியோ. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
எவ்வளவு 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 இருக்கு? டேய், டேய், டேய். எண்ணி போடு. கேமராமேன் நண்பர்களே பாருங்க, இதெல்லாம் நம்ம எப்பவுமே ஆசைப்படும் போது கம்மி ஆசைப்படணும். ஒரே அடியா ஊரே தூக்கணும். மீன் வலையில மாட்டிருச்சு. பட் இருந்தாலும் நம்ம டைமர் ஸ்டாப் பண்ண போறது இல்ல. டைமர் ஓடிட்டு தான் இருக்கு. 20 seconds left. என்ன இது? எவ்வளவு மீன் பிடிச்ச? 6. ஷார்க்ல ரிஸ்க் வலையில. டேய் இன்னும் 10 செகண்ட் இருக்கு. 10 செகண்ட் இருக்கு. 7 செகண்ட் இருக்கு. 5 4 3 2 3 செகண்ட். அவ்வளவுதான் முடிஞ்சு. எவ்வளவு மீன் பிடிச்ச? எல்லா மீனும் பிடிச்சு மொத்தத்தையும் பிடிச்சிட்டான். எதுவுமே இல்லையா? 9 மீனையும் தூக்கிட்டான். சத்தியமா? முத அரிப்புலயே 6, அடுத்து 3. அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு சேலஞ்ச் எனக்கு. எவ்வளவு ரூபாய் பண்ண உனக்கு தரணும்? 15 போடு. 9 9 into 15 135 ரூபாயா? போடு. ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ் கவிஸ். 135 rupees வந்து. 500 ரூபாய் கொடுத்தாரு. சரி ஓகே गाइस, கவிஸ் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பிடிச்சனால நம்ம 135 plus 5 ரவுண்டா 140 rupees கொடுக்கணும். சூப்பர். கங்க்ராச்சுலேஷன் கவிஷ் ப்ரோ. கங்க்ராச்சுலேஷன் கவிஷ் ப்ரோ. ஃபைனல் செகண்ட்ல ஜெயிச்சிருக்கீங்க. சரி, வலையில பிடிச்சனால உனக்கு 150, எனக்கு கையில பிடிச்சனால பாத்தியல, இதுவே கையில அவர் கையில பிடிச்சாரு சரியா? ஒரே மீனுக்கு 500 ரூபாய் அவருக்கு கையில பிடிச்சனால, கபிஸ் ப்ரோ வலையில பிடிச்சனால அவருக்கு 140 ரூபாய். 2025 முடிக்க முன்னாடி கபிஸ் ப்ரோவால கையில பிடிக்க முடியல. அவர் அடுத்த வருஷமாவது கையில பிடிச்சி நம்ம கிட்ட இருந்து 10,000 ரூபாய் ஜெயிக்கிறாரான்னு பார்க்கலாம். 2025ஓட லாஸ்ட் ஃபிளைட் பறக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2025ஓட வினோத் ப்ரோ லாஸ்ட் வாட்டி டேங்க் க்ளீன் பண்றாரு. ஆமா கைஸ், இனி இந்த மாதிரி எல்லாம் வராது. ஏன்னா வலையெல்லாம் போட்டு நீட்டா மூட போறோம். இந்த வருஷம் நிறைய ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரூபாய்ங்கற என்ன ரூபா? என்ன ரூபாயா? டேய் ரூபாய போட்டு விடுங்க. ரூபாய் என்ன போடல. 140 மறந்துட்டான். அவன் 140 5 டிப்ஸ். 735 போகும். 5 ரூபாய். 5 ரூபாய் போனஸ் போட்டு தரேன். ஓகே गाइस, கவிஸ் ப்ரோக்கு நம்ம அனுப்புறோம். ஆனா விவேக் ப்ரோ மாதிரி எப்படி யாராலையும் கையை வச்சு பிடிக்க முடியாது. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சொல்லு. அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கடுப்பணுமா உனக்கு? அனுப்புறேன். எதிர்பார்க்கல. யாருங்க गाइस, நம்ம கவிஸ் ப்ரோக்கு அனுப்ப போறோம். இதுதான் சேலஞ்ச் முன்னாடி பார்த்து வரணும் சொல்லுது. அனுப்பு. 135 ரூபாய் செலக்ட் பண்ணிட்டோம். அனுப்பிட்டோம். காமெடியா? சும்மா போட்டா 130 ரூபாய் டைப் பண்ணிறப்பா. ஓகே, என்ன எடுத்துட்டு வந்துரும். பெயிண்ட் அடிக்க ஆள் வேணுமான்னு கேளு. பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆள் யாரு? நீங்க தான். அடியா? 500 ரூபாய். ஃபுல்லா பெயிண்ட் அடிக்க ஒரு டேங்க் 500 ரூபாய். சேலஞ்ச் சீக்கிரம் கூட 500. ஆமா, எப்படி? மொத்தம் எவ்வளவு சார் இருக்கு ப்ரோ? மொத்தம் 13 என்ன இருந்துச்சு. ஆனா எல்லாம் ஜம்முன்னு கிடக்கல. இந்த ட்ரிம் தான் டெம்பரரியா நம்ம 2 நாள் டேங்கா யூஸ் பண்ண போறோம். உள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா தண்ணி ஒரு மாதிரி கொஞ்சம் கலங்கலா இருக்கு. ஆனா இந்த தண்ணி நல்ல தண்ணி. மீன் இதுல போட்டா எதுவும் ஆகாது. அதனால இந்த தண்ணி எடுத்து ஷார்க் எல்லாத்தையும் பிடிச்சி இதுல போட்டிருக்கோம். இனி பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டு நாளைக்கு கழிச்சோ நம்ம மீன் ரிலீஸ் பண்ணிடலாம். கைஸ் ஒரு வழியா இங்க பாருங்க, ஃபுல்லா தொடச்சி டேங்க பளபளன்னு ஆக்கிட்டோம். பாசி எதுவும் பிடிக்கல, வெயில் எதுவும் படல. ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வச்சனால டேங்க் நல்லா இருக்குல்ல? அதனால ஒண்ணும் செய்யாது. நண்பர்களே, நம்ம டேங்க் வந்து க்ளீன் பண்ணி காய விட்டுருக்கோம். நீ காஞ்சதுக்கு அப்புறம் தான் பெயிண்ட் அடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் அத்தனை பேரும் comment section ல எவ்வளவு பெருசு சுப்பிரமணி எப்படி வளர்ந்துருக்கான் பாரு. எதை பார்த்தாலும் சுப்பிரமணின்னு தோணுது. சுப்பிரமணியா? தங்கமணி இது தங்கமணி நண்பர்களே. தங்கமணி வந்து சுப்பிரமணி சைஸுக்கு பெருசா வளர்ந்துட்டான் தெரியுமா? நான் உங்களுக்கு இது காமிச்சு ரொம்ப நாள் ஆகும். லாஸ்டா நம்ம டேங்க் டின்னர் கூட போட்ட ஷார்ட்ஸ்ல பாத்துருப்பீங்க. அது பெருசா காமிச்சிருக்க மாட்டேன். அரப்பயமா பாரு, அதே 2 அடி வளர்ந்துருக்கு. சைஸ் தெரியுதா நண்பர்களே? இவன் தான் மோசமானவன். மாம்பழம் மாதிரி ஜம்முன்னு இருக்கு. பெருசு. இவ்வளவு நான் கை வச்சு காட்டுங்க எத்தனை அடின்னு. உங்களுக்கு வீடியோல பாக்குறதுக்கு எல்லாமே குட்டியா தான் தெரியும். ஏய் வயிறு தள்ளிட்டு இருக்குல்ல, பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சிட்டு இருக்குல்ல. இந்த டேங்க் எடுத்து க்ளீன் பண்ண வேண்டியதான். கடிச்சு அது பழவிட்டு. ஆனா கடிச்சாலும் அது கூட சுத்திட்டு இருக்கு போது. அதான் எனக்கு முடிஞ்சது. அடிச்சாலும் பிடிச்சாலும் ஃப்ரெண்ட் தானே. அண்ணன் தம்பியா? இந்த தலையில ஒரு செதில் இந்த இடத்துல இலை இருக்கு பாரு. என்னாச்சு? அது அடிச்சிட்டான் ப்ரோ. எத்தி கடிச்சிட்டல. சம்மணி கடிச்சு. பெரு விரல்ல இப்படி ஒரு கடி கடிச்சு. விரலை டப்புடி இப்படி பிடிச்சிட்டு பெரு விரல்ல. வந்து இந்த இடத்துல தான் ஆமா, உள்ளதான். ஆமா நண்பர்களே, ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் கைஸ். நியூ இயர் அன்னைக்கு வினோத் ப்ரோ வருஷத்தை எப்படி ஆரம்பிக்கணுமோ அப்படி ஆரம்பிச்சிட்டாரு. பல்லூர்ல பட்டிருக்குமோ என்ன வர கிடக்கு. நகத்துல தான் பரண்டி இருக்கு. சாதாரண கிழிச்சிருப்பான். ஆனா கேமரால வந்து இப்படி அடிக்கிற மாதிரி இருக்கு. சும்மா தடை விட்டா கடிக்காம. நீ அது ஒரு விரல நீட்னியனா அப்ப இன்னும் கொஞ்சம் வளர்ந்து நிறைய கடிக்கிறது பார்க்கலாம்ல கைஸ். இப்பதான் ஆட்ட ஆரம்பிக்கல, இப்பதான் எல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்புறமா இன்னொருத்தர் இங்க காணும். அவர் யாருன்னு ஆல்ரெடி நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க கைஸ். நம்ம ஃபேமஸ் நம்ம தம்பி ராக்கி பாய வந்து விவேக் ப்ரோ எடுத்துட்டு போய் வித்துட்டாரு கைஸ். அது ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. நான் முடிச்சிட்டு தரேன். படம் நடிச்சிட்டு இருக்காரு ராக்கி. பார்ட் 3 KGFல. கைஸ் நம்ம டேங்க்ல 3 பேர் இருந்தாங்க. இப்போ 2 பேர் தான் இருக்காங்க. ஒரு ஆள் மிஸ் ஆயிருக்கு. அவன் எங்க இருக்கான், அவன் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு என்ன பரிசு? அவங்களுக்கு வந்து தங்கமணி ஒரு குட்டி போட்டுனா அந்த குட்டி ஃப்ரீ. ஆமா, கொடுத்தலாம் கைஸ் கண்டிப்பா. ஏன்னா இப்போ ஜோடி வந்து பாத்தீங்கன்னா அரப்பையும் தங்கமணி தான். யாரெல்லாம் கடிச்சவன பேசுறது பாருங்க கைஸ். இவருக்கு கோபால் அப்பா பாசம் இருக்கும்ல. யாரா கடிச்சவன? ஏன்னா அவரு தான் கொஞ்சம் முன்னாடி ஒண்ணு கடிச்சு. யாரு கடிச்சா?
சரியா கடிச்சிருக்கு. எனக்கு இந்த மீன் கடிக்குதா இல்லை நைட்டு கொக்கதான் வந்து இதுக்கு முன்னாடி மாதிரி கடிக்குதான்னு டவுட்டா இருக்கு. ஏன்னா அந்த கோய் பிச்சுக்கள் இந்த இடத்துல தான் கடிச்சு வச்சிருக்கும். அங்க வர அது பின்னாடியே போகுது. கேமரா அவனு கூட போறா எடுக்காதீங்க அது இருக்கு. எவ்வளவுதான் தடவை கொடுத்தாலும் 5 அறிவு ஆகும், 6 அறிவு கிடையாது. அதிகமா என்ன இருக்கான் பாரு 5 அறிவு. ஆனா அவன் தான் செம அறிவானா. ஆமா தங்கமணி எனக்கு பிடிச்சதே அதுதான். கடிச்சு வச்சிருவானே கோபாலு. அவன் கொஞ்சம் மென்டல். அவன் எப்ப என்ன பண்ணா அவனுக்கே தெரியாது. நண்பர்களே நம்ம இந்த டேங்கும் பாருங்க புது வருஷத்துல ரெடி பண்ணலாம்னு இருக்கோம். ஒரு மாதிரி பஞ்சர் விட்டுற நிலைமைக்கு வந்துருச்சு. ஒரு வருஷம் சூப்பரா இருந்து ஃபுல் டேங்கையும் காய விட்டாச்சு. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இப்ப பாருங்க லாஸ்டா நம்ம சால்ட் வாட்டர் டேங்க் ஒரு பெயிண்ட் அடிச்சோம்ல, அந்த பெயிண்ட் சூப்பரா செட் ஆயிட்டு. அதனால அதே பெயிண்ட் திரும்ப வாட்டர் ப்ரூஃப், டேம் ஸ்டாப், எலாஸ்டோ பட்ஜர், ஹோம் சீல்டு, ரூஃப் கோட்டிங், ஹை பேரியர் கோட் கைஸ். இவரு தான் பெயிண்டர் நண்பர்களே. கலர் மாறுதா? இன்னும் விடணும், இன்னொரு டிராப் மிக்ஸ் பண்ணி பழக்கம். நான் மிஷின்ல தான் மிக்ஸ் பண்ணுவேன், என் கையில மிக்ஸ் பண்ணது கிடையாது. ஸ்விம்மிங் பூல் கலர் வந்துட்டுல. ஸ்விம்மிங் பூல் இல்ல பூல் தான். என்ன கிறுக்கின மாதிரி எழுதி வச்சிருக்கு. गाइस யாருக்காவது வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னா போடுங்க. எப்படி நான் ஆர்டிஸ்ட் நண்பர்களே, பெயிண்டர் இல்ல. கைஸ் எப்படி லவ் யூ கைஸ். உங்களுக்கு நான் இங்க பாருங்க உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதிருக்கேன் பாருங்க. ஏய் கேமராமேன் ஒழுங்கா காமி. 2026 கைஸ் இது ஷார்ட்ஸ்க்கு ஒரு கிளிப்புக்காக எடுத்தேன். செமையா இருக்குல்ல. ஆர்டிஸ்ட் ஸ்கில்ஸ்க்கு நீங்க எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க அவுட் ஆஃப் 10? நீ எவ்வளவு கொடுப்பற? 5. ரூபிஸ் இங்க பாரு ஒரு சர்ப்ரைஸ். எப்படி இருக்கு? ஒரு ஜெர்சி கலர் அந்த சேமா இருக்குல. லவ் யூடியூபா? அப்படிதான்ல இருக்கு. லவ் யூடியூப். ஆமா யூடியூப் எல்லாம் ஒண்ணுதான். லவ் யூ. இப்பதான் சொன்ன பெரிய ஆர்டிஸ்ட். ரூபிஸ் அவுட் ஆஃப் 10க்கு நீ எவ்வளவு கொடுப்ப இதுக்கு? நான் இதுக்கா அவுட் ஆஃப் 10க்கு ஒரு 15. 15. மொத்தமே 10 தான். அதுதான் கைஸ் ஒரு அவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லுவாரியா? 15 தந்திருக்கா ரூபிஸ். நீங்க எவ்வளவுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 2 ஹார்ட் பக்காவா இருக்கா? தண்ணி தெளிஞ்சிருக்கணும் அதுக்கு. அது வாய்ப்பு இல்ல. அவன் மறைஞ்சதை அவனே அழிச்சிட்டான். இப்போ என்னது? அம்பா? அம்பு வெத்தலையில ஏதோ கொஞ்சம் ஜெனிஸ் யாருக்கு அம்புடியாங்க கைஸ்? யாருங்க அம்பு இல்ல கைஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த அம்பு மட்டும் தான். போய் கைய போயிட்டு உங்களுக்கு வேணும்னா ஆமா ஐ லவ் யூ கமெண்ட் பண்ணுங்க. ஆமால அடிக்கிறது இது பாருங்க கைஸ். பிரஷ் எல்லாம் கரெக்ட்டா பிரஷ் விடுறாரு. சும்மா எங்க கத்தர்லயா எங்க ஆமா துபாய் கூட்டி போய் இவரை வந்து பெயிண்ட் அடிச்சு விட்டாரு. ஐடி ஜாபுக்கு போறேன்னு சொல்லிட்டு துபாய் போனாரு நண்பர்களே. போயிட்டு பெயிண்டிங் ஒர்க் பண்ணிட்டு ஒட்டகம் எந்த நம்பர்னு சொல்லி பெயிண்ட் அடிப்பாங்க. இது என்ன அது கண்ணாடி போட்டு தலை சுத்துது. எங்க இருந்து எடுத்து அதுல வயில அம்மன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்ணே தெரியாது. டேய் ஆமா ஒண்ணுமே தெரியல அத போட்டா. ஆமா கண்ணு தெரியாதவன போடியதுல அது. அதான் கபிஸ் போட்டுருக்காங்க. யாரு கண்ணாடி? எனக்கு நான் கண்ணாடி போட மாட்டேனே. கலர் மிக்சிங் கரெக்டா வருதா பாப்போம். இந்த ஒரு சொட்டு போட்டா போதுமா? ஒரு சொட்டு கடல். இவர் பெயிண்ட் கடை போட்டிருந்தேன்னு சொன்னார்ல, அது உண்மைதான். இங்க பாருங்க கைஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு பெயிண்டர். பக்காவா பெயிண்ட் அடிச்சாரு பாருங்க. பெயிண்ட் கடை இல்ல பெயிண்ட் அடிக்க. பெயிண்டர்ல ஓ பெயிண்டர் மஸ்கட்ல பெயிண்டரா இருந்து பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் வேலை எடுத்து ஆமா அந்த கண்ணாடியில தொங்கி அடிப்பாங்க. டேய் அது பெரிய நம்ம job. சிரிக்க Serious ஆ. எதுக்கு சிரிக்க? எவன் சிரிச்சா? நான் சிரிச்சா? நீ தான் சிரிச்ச. சினிமா play பண்ணி பாருங்க. பேசாத Replay பண்ணி பாருங்க. கைஸ் தி ஆர்ட். அப்படியே மேல பாத்தீங்கன்னா தி ஆர்டிஸ்ட். பாட் ஆர்டிஸ்ட். வாட்டா மழையில் நனைகிறேன். ஒயிட் அடிக்குது. தானமா சூப்பரா இருக்கு ப்ரோ. ஒயிட் கலர். ஒயிட் மாதிரி தெரியலையா? ஆனா அந்த அளவுக்கு இருக்கட்டி தான் நல்லா இருக்கும். பியூர் ஒயிட் இல்ல, ஸ்னோ ஒயிட். நான் சொன்னல ஸ்டேட் லெவல் வாலிபால் பிளேயர் ஒரு மாசத்துக்கு முன்னாடி. இங்க பாருங்க சூக்கபாடி கிரிக்கெட் கிரிக்கெட் போடல இல்ல அதுல. இங்க போட்டுருக்கு. எங்க நீங்க பாருங்க இந்த கையும் இந்த கம்பும் ஒரே மாதிரி இருக்கு. கம்பும் கையும் ஒரே ஃபைனலா நம்ம பெயிண்டர் ப்ரோ ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்ப போறாரு. பாருங்க பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி பளபளன்னு இருக்குன்னு. செமையா இருக்கு. பெயிண்டர் வந்தனால தான் பக்காவா அடிச்சு முடிச்சிட்டோம். இவர் வரலன்னா நம்மளே அடிச்சிருக்கோம். எப்போ டேங்க் ரெடியா? எப்போ மீன் விடலாம்? நாளைக்கு இதே டைம் விட்டுறலாம். நாளைக்கு இதே டைம். ஒரு நாள் வேணும் நண்பர்களே. 24 hours ஆயிட்டு கைஸ் நம்ம பெயிண்ட் அடிச்சு. இப்போ நம்ம டேங்க்ல தண்ணி புதுசா ஃபில் பண்ண போறோம். இங்க பாருங்க டேங்க்ல இப்போ ஃபில் பண்ண ஆரம்பிச்சு தண்ணி இப்படி பளபளன்னு இருக்கா கபி? நல்லா இருக்கு. பாருங்க கைஸ், ஒரு மாதிரி இப்படி கிறிஸ்டல் கிளியரா தெரியுது. அந்த கிறிஸ்டல் கிளியரா தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு கரெக்டா ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். இது வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டா, அதனால மீனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பக்காவா இருக்கும். எல்லா மான்சஸ் பிடிக்க போறோம். நேற்றுக்கு சேலஞ்ச் வச்சு எல்லாத்தையும் பிடிச்சி இதுக்குள்ள போட்டுருந்தது பார்த்துருப்பீங்க. ஒரே ட்ரிப்ல 10 மீன் 15 மீன் அதே மாதிரி பிடிச்சி போடுங்க கபி டக்குன்னு. பார்த்து நண்பர்களே, 2025 லாஸ்ட் ஃபிஷ் ரிலீஸ். என்னடா தொட்டியை கேவலமாயிட்டு மீன் விட்டதும். அடுத்தது ஒயிட் ஷார்க்கா? நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் வாங்கிட்டு வந்த ஷார்க்காக இது பாருங்க. ஒயிட் ஷார்க்.
பக்காவா ஒயிட் ஷார்க் ரிலீஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் சாமி சாமி பொறுமை பொறுமை கஜா கஜா அந்த மாதிரி தான் இருக்கு. பொறுமை 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 வந்தாச்சு, புது வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளவுதான் guys, எப்படி இருக்கு பாருங்க டேங்கு. ஆனா தண்ணி கபிஸ் பாரு, தண்ணி ஒரு மாதிரி ஃபாகியா இருக்கா. இன்னும் ஒரு 2-3 நாள்ல தண்ணி செட்டில் ஆகி உள்ள இருக்க மீன்லாம் நமக்கு பக்காவா தெரிய ஆரம்பிச்சிடும். நீ இந்த வருஷத்தோட லாஸ்ட் வீடியோ இது நம்ம சேனல்ல. எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் கைஸ். 2025ல நம்ம சேனல்ல பார்த்த கண்டென்ட்ஸை விட அடுத்த வருஷம் வேற லெவலில் வரப்போகுது. அதுக்கு நான் கேரண்டி நண்பர்களே. இந்த வருஷம் நீங்க கொடுத்த சப்போர்ட், ரோட்ல எல்லாம் போயிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு பேசுறதெல்லாம் அப்படியே நெஞ்சுக்குள்ளே இருக்கு நண்பர்களே. அடுத்த 2020 இதை விட சிறப்பா அமையணும். உங்களுக்கும் பார்த்துட்டு இருக்க நீங்களும் ஏதாவது பெருசா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும், ஏதாவது நல்ல விஷயம் ஏதாவது பண்ண போறீங்க அப்படின்னா 2026ல ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் நல்லா நடக்கிறதுக்கு நான் ப்ரே பண்றேன் நண்பர்களே. உங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் நம்ம சேனல்ல வீடியோஸ் எப்படி இருக்கலாம், எப்படி வரணும், ஏதாவது கண்டென்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா, இதை விட இன்னும் பெட்டரா பண்றதுக்கான ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இது வரைக்குமே நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்றதை வச்சுதாங்க மொத்தமா இந்த சேனல்ல கண்டென்ட் பண்ணிருக்கேன். நானாவே பண்ணதை விட அதிகமா நீங்க சொன்னதான் பண்ணிருக்கேன். அடுத்த வருஷம் அதே மாதிரி தான் செய்ய போறேன். அடுத்த வீடியோ எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க கமெண்ட் போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்க. நைட் ரைடா நீங்க சொல்லுங்க நண்பர்களே, அதையே பண்ணிடலாம் சிறப்பாக. கடைசியா ஒண்ணு மட்டும், எதை பண்றதா இருந்தாலும் நம்பிக்கையோட பண்ணுங்க. ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை இல்லைன்னு நான் கூட இன்னைக்கு இப்படி கேமரா பிடிச்சிட்டு சத்தியமா பேசி நின்றுக்கவே மாட்டேன். அதனால எப்பவுமே நம்பிக்கையோட இருங்க, எல்லாம் சிறப்பா நடக்கும். அவ்வளவுதான் guys, இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்த வருஷம் சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. பாய் guys.